அண்ட் சாங் எனதும் விஷால்தும் வந்து அந்த நச்சிந்தி மச்சானே பெரிய ஹிட்டு. அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன் நான் அஞ்சலியை. இந்த மாப்பிள்ளை நான் தாங்க, பேண்ட் சட்டை அவங்களுக்கு தான், சாய் தஞ்சிக்காது. முதல்ல வந்தோடனே ஃபஸ்ட்டு காலில் விழுந்துருவேன். டூப்பு உப்பு வச்சு பார்த்துக்கோ, வந்து ஆக்ஷன் டமால் டிமில் ரெண்டு அப்படின்னா மூஞ்சியில் மட்டும் காட்டிக்கிறேன். சார் இதுதான் சார், இதுதான் சார், இப்படி இதுதான் சார், அது மைன்யூட்டாக பார்ப்பார். எல்லாருக்கும் வணக்கம். மகுடம் எங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு படம் ஃபார் மெனி ரீசன்ஸ். மெயின் ரீசன் வந்து விஷால் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம். அண்ட் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்போவுமே இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கிட் மாதிரி தான், ஒரு ஃபஸ்ட் டைரக்ஷன், ஒரு ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு ஃபஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க், அதோட இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இன் பர்சன் பார்த்ததுனால சொல்கிறோம். he totally deserves a good applause. ட்ரைலருக்காக இருக்கட்டும், படத்துக்காக இருக்கட்டும். நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் வந்து இருக்குது அதிலேருந்து வெளில வரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் வந்து கிராப் பண்ணும். ஸோ இந்த படத்தில் வந்து அன்னபூர்ணி என்னோட ரோல் பேர். என்னோட கெரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் அன்னபூர்ணியை கண்டிப்பாக வந்து லிஸ்ட்டில் சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் ஃபஸ்ட் டைம். அண்ட் சாங் எனதும் விஷால்தும் வந்து அந்த நச்சிந்தி மச்சானே பெரிய ஹிட்டு. ஸோ அதே மாதிரி படமும் வந்து August 14th ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து ஒரு நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சி. இது வந்து விஷாலோட ஃபஸ்ட் டைரக்டரல் பிக் ஹிட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலாக. As a friend, as a well-wisher, as a best friend, I wish him all the very best, and I wish the entire team of Magudam and ஜிவியோட மியூசிக் நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்க. எங்கள் சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் என்டையர் டீம் அண்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். ஆர்பி சௌதரி சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் வர இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷனில் கம்பைண்டாக வர இந்த படம், அவர் எங்கே இருந்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை வந்து August 14th எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எப்படி ஸ்டைலிஷாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. பை பர்த்டே அப்படி தான் நினைக்கிறேன். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் மாற்றிக்க முடியல. பட் ஓரளவுக்கு மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன். நடக்கண்ணா அவர் வேறு நம்ம நண்பர், ப்ளஸ் நாங்கள் வி ஸ்டடி டுகெதர் இன் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். அண்ட் என்னுடைய ப்ரெஸ் நண்பர்கள், ஹலோ ஹாய். அதில் நிறைய பேர் கூட நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, என்னை வச்சு ரொம்ப பாசமாக அன்பாக என்னை மேய்ச்சிருக்கார் இந்த படத்தில். லாட் ஆஃப் சீன்ஸ் இஸ் கிவன் மீ அ கிரேட் ஸ்பேஸ். அவருக்கு ஈக்குவலாக அவரு கூடயே இருந்து எல்லா சீன்லேயும் எல்லா ஷாட்லேயும் என்னை கூடயே வச்சு இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் இஸ் கிவன் மீ 2 different லுக்ஸ் இன் த ஃபில்ம், அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் விஷால். அவர் எப்போ ஓகே சொல்வாருன்றது தான் ரொம்ப பயமாக இருக்கும். இதில் திலீப் சுப்ராயன் என்னை வந்து ஃபைட்லாம் வேறு பண்ண வச்சுருக்காரு. முதல்ல வந்தோடனே ஃபஸ்ட்டு காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்தோடனே எல்லாரும் மரியாதை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அது பாசம், அது வேறு. இது வந்து பார்த்து டார்லிங், டூப்பு உப்பு வச்சு பார்த்துக்கோ, வந்து ஆக்ஷன் டமால் டிமில் ரெண்டு அப்படின்னா மூஞ்சியில் மட்டும் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு தான் அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் இதில் வந்து இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ட்ரை பண்ணலாம், அவரே பண்ணுறாரு, நீ ஏன் பண்ணல, அவர் பண்ணுவாருப்பா, அவர் ஆக்ஷன் ஹீரோப்பா, நான் மூஞ்சிலே காட்டிக்கிறேன்னு என்னையும் வர தூக்கி போட்டு சாண்டெல்லாம் போட வச்சுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் அவருடைய கட் சொன்னோன்னு ஒன்று வார்த்தை சொல்லுவார், மூவிங் ஆன், கட், மூவிங் ஆன் அப்படின்னாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி யூ வில் மூவ் ஆன் ஆஸ் அ கிரேட் டைரக்டர் ஆல்சோ ஃப்ரம் நவ் ஆன், அண்ட் லைஃப் இஸ் கோயிங் டு பி கிரேட் ஃபார் யூ, அண்ட் லெட் த லார்ட் கிவ் யூ ஆல் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் வேணும், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் கட் பாயிண்ட், எடிட் பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருப்பார்.
திலீப் சார், ஒரு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. ஆக்சுவலி விஷால் சார் கையில் எங்களால் ஒரு ஃப்ராக்சரை வந்து பார்க்க முடியுது. அது மகுடம் படப்பிடிப்பில் நடந்ததா? ஸோ ஹலோ அஸ்வின், சொல்லுங்கள், இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? விஷால் சார் எப்படி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? ஒரு டேரக்டர் அண்ட் உங்களுக்கு அப்பா, சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அஸ்வின். அண்டு இந்த படத்தில் நான் அவரோட பையனாக நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் ஸ்கூல் வந்துட்டு என்னோட படிப்புலேயும் சரி, என்னை மோட்டிவேட் பண்ணுறதுல சரி, எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் விஷால் சாருக்கு. விஷால் சார் வந்துட்டு என்னோட அப்பாவை தாண்டி எனக்கு ரியலில் அண்ணா மாதிரி இருந்தாங்க. எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அடுத்து மாயா என்னோட தங்கச்சியாக ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்க இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப தனியாக இருந்தேன். இவன் இருந்தனால தான் விளையாட வாங்கினா, அங்கே போகலாண்ணா இங்கே போகலாண்ணான்னு சொல்லிட்டு துடுத்துடுனே இருப்பாள். எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் அம்மா அப்பா எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும் உன்னால் முடியும்ன்ட்டு. விஷால் சார் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார் செட்டில்? எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார்? துஷாரா மேம்னா செட்டில் எப்படி கூப்பிடுவீங்க? துஷாரா அக்கா, விஷால் அங்கிள். எத்தனை தாட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணாலும் முதல்ல இருந்தே ஒரு ஆரம்பிக்கிற போல சூழ்நிலை உருவாகுது. என்னுடைய மானசீக குருநாதர் கண்ணதாசன் அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன குருநாதா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாகவே இருக்குது, என்ன தான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றில் தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணும்போது தான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து டியூனை கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க. சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் எழுதின பாட்டு தான் கலங்காதே கலங்காதே பாட்டு. இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்லதுக்கு பதில் அண்ணன் இப்போது ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன். ஒன்றும் இல்லைங்க, இது கலங்காதேன்ற ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு போட்ட பாட்டு வந்து கலங்காதே தான் ஃபஸ்ட்டு பாட்டு. இந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா முஸ்தஃபா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பின்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஹோப் கொடுக்கறதுக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், கருணாக்கிட்ட. வந்து ரொம்ப அழகாக பொன் பார்த்திபனும் அந்த வரிசையில் பதறாதே செதறாதே எல்லாம் 100 வார்த்தைகள் எழுதி, அப்புறம் தம்பி வந்து அதில் கொலாபரேட் பண்ணி, இவரை விட யாருங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப் சாங்? இவருக்கு தான் நீங்கள் கை தட்டணும். எனக்கு இல்லை, நான் ஐம் ஜஸ்ட் அ டூல். இந்த தம்பிங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்தாங்கன்னா சினிமாவில் எங்களை மாதிரி டைரக்டர்கள், எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். இட் இஸ் அவனோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி. இது இன்றைக்கி வந்து இந்த தம்பி வந்து இந்த பாட்டு இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஜிவி இப்போது ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அது தம்பி எழுதியிருந்தாப்புல. அது நான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வெற்றி விழாவில் நான் அது காட்டிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். தம்பிக்கு தான் நீங்கள் எப்போவுமே ஊக்கம் கொடுக்கணும். மீடியா, நான் ஒரு இயக்குனராக இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேலண்ட் வந்து, இதுக்கு வந்து டேலண்ட் பொறுத்த வரைக்கும் there is no disability or liability, always positivity. அந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த தம்பிக்கிட்ட இருக்குது. அவன் எப்போவுமே ஜெயிப்பான். தேங்க்யூ. இதுதான் இந்த உயிருக்குள்ள இருக்கிற உடல். அந்த உடல் நன்றி சொன்னால் தான் உங்களுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இனிய மாலை வணக்கம். பொதுவாக பாடலாசிரியர்களை மதிக்கிறதில்ல. இந்த கல்யாண பந்தி போனால் அந்த இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னால் வரிசை போட்டு நிற்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து விழாக்களில் பாடலாசிரியர்கள் நிற்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். பல விழாக்களில் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின் வரிசையில் காத்திருப்போம். கூப்பிடாமல் சோகமாக கண்ணீரோடு திரும்பி போய்கிட்டு இருக்கிற பாடலாசிரியர்கள் கூட்டம் இங்கே இருக்குது. அதற்கு மத்தியில் மிக மிக மரியாதையோடு
இந்த படத்திற்கு பாடலாசிரியர்களை என்ன முதற்கொண்டு இங்கே இருக்கிற எல்லா பாடலாசிரியர்களையும் மரியாதையோடு நடத்திய, கேட்ட சம்பளத்தை கொடுத்து மரியாதை செய்த தயாரிப்பாளர் குழுவிற்கும் நண்பர் விஷால் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே பாடலாசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிவி பிரகாஷ் நண்பரோட இசையில் அவருடைய முதல் படத்தில் அவருடைய விரலை பிடிச்சவன். மகுடம் வரை அவருடைய இசையின் விரலை நான் விடலை. அவருடைய 100வது படம், அதுக்கு மேலேயும் 101, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அஞ்சலியை எங்கேயும் எப்போதும் படத்துலேயும் அங்காடி தெருவுலையும் பார்த்து ரசித்த ஒரு அஞ்சலி. என்னோட நச்சிந்தி மச்சானை பாட்டுக்கு அவங்க ஆடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி விஷால் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல டெக்னீஷியன். பாட்டு சம்மந்தமாக ரொம்ப பூ போல் ஒர்க் பண்ணார். சிலர் வந்து நம்ம பாட்டை எழுதி கொடுத்தோன்னா அந்த பேப்பரை அவங்க பார்க்குற பார்வையே பேப்பர் எரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய அறிவு கூட இருக்கலாம் மேபி. ஆனால் அதுக்காக வந்து நாங்கள்லாம் நடுங்கி போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நிற்கிற மாதிரி நிற்கிற அளவுக்கு அதை பார்ப்பாங்க. நம்ம பயந்து போயிருப்போம். கடைசியாக புரியாமையே கூட விட்டுட்டு இன்னொரு வருஷன் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நண்பர் விஷால் வந்து திரும்ப திரும்ப அதை கேட்டு ரொம்ப அழகான வரிகளாக அவர் அதில் செலக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பாடலாசிரியர்கள் வந்து நாங்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருப்போம். அதில் எங்கேயாவது ஒரு பாட்டு வரி வந்து ஒரு 4 வரி வைக்க முடியாமல் போயிடும். அதே நேரம் அதுக்கான சுச்சுவேஷனை டியூனும் ஒத்து வரணும். அப்படி இந்த படத்தில் அது வைக்கிறதுக்கு முதல்ல விஷால் கரெக்டாக இருப்பார். அவர் ஒரு வீரன், அவர் மாறல, ஒரு நெல் காய போகிற அளவுக்கு ஒரு அகலம் இருக்குது. ஒரு பொண்ணு பாடினா அது மேட்ச் ஆகும்னு எனக்கு புரிஞ்சது. ஆகா, இந்த லைனை, இந்த சிந்தனையை இங்கே வித்தரலான்னு நம்பினேன். அதை நிச்சயம் அவரும் வாங்கிப்பாருன்னு தோணுச்சு. ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்ல, நண்பர் விஷால் ரியல் லைஃப்பில் ஹீரோ, ஃபைட்டர். அவர் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். எல்லோரும் ஃபைட் பண்ண முடியாதுங்க. ஹீரோவாக பயங்கரமாக ஃபைட் பண்ணவங்கெல்லாம் ரியல் லைஃப்பில் கூனி குறுகி உட்காந்து போவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நண்பர் திரையிலும் சிறந்த நாயகனாக ஜொலிச்சு ரியல் லைஃப்பில் ரியல் ஹீரோவாக இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அவர் படத்தில் நான் தொடர்ந்து பணி செய்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், விழாவிலும் கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். விஷால் சாரோட எனக்கு இது 6வது படம். நான் ஒரு ஸ்டென்ட் டைரக்டர் ஆகும்போது என்னை கூப்பிட்டு பெரிய படம் கொடுத்த ஃபஸ்ட்டு ஹீரோ அவர் தான். ஸோ என்றைக்குமே அவர் எனக்கு ஹீரோ தான். அவர் அதை தாண்டி எனக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு டெக்னீஷியனாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து. இந்த படம் மகுடம் வந்து அவர் கதை சொல்லும் போதும் அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் நான் நிறைய ரெகுலராக எல்லா இயக்குநர்களையும் நம்ம ட்ராவல் பண்ணோம்ல. ஸோ ஒரு கதை சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு விஷுவல் வந்து உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்படி வரும், இது எந்த மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு. ஸோ அதில் ரொம்ப தெளிவு அவர். இதுதான் வேணும், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் கட் பாயிண்ட், எடிட் பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருப்பார். நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்குது. அதை நான் இப்பயே நான் உடச்சிட்டேன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது. கிளைமேக்ஸ் ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அதில். எப்படி இது ரெண்டுத்தையும் சாங்கையும் இதையும் எப்படி மிங்கிள் பண்ணாங்கன்னு இருக்கும். ப்ளஸ் அந்த சாங் வந்து மேம் சொன்ன மாதிரி வந்து, தோழர் சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ மோட்டிவேஷனான ஒரு சாங். ரொம்ப மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் சாங்கில் வந்து பயங்கரமாக ஒரு ஹம்மிங் ஒன்று போய்கிட்டே இருக்குது. நான் வந்து யார் இவ்வளோ ஹம்மிங், இவ்வளோ ஹை வாய்ஸில் வந்து ஹம்மிங் கொடுத்துட்ருக்காங்க இது பண்ணு கட் பண்ண அவர் தான் வந்து அந்த ஹம்மிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்த நாள் ஷூட்டில் வந்து அவரால் பேசவே முடியல. நீங்கள் ஏன் கொடுத்தீங்களா, யாரும் வரல, அதெல்லாம் நானே கொடுத்துட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். அவருக்கு எவ்வளோ முக்கியமான படமோ எங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான படம். ரிச்சர்ட் சார், அபிநந்தன், டைரக்டர் துரை சார், எடிட்டர் சார்ஸ் அண்ட் என் டார்லிங் ஜான் விஜய். அவரையும் டார்லிங் தான் கூப்பிடுவோம். 2 பேர் சண்டை போடுறேன், ஏன் அவரை டார்லிங் கூப்பிட்றேன்னு. சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எங்களோட உழைப்பை தாண்டி அவரோட உழைப்பு நிறைய இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அடுத்த சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திலீப் சார், ஒரு சின்ன கேள்வி இருக்குது. ஆக்சுவலி விஷால் சார் கையில் எங்களால் ஒரு ஃப்ராக்சரை வந்து பார்க்க முடியுது. அது மகுடம் படப்பிடிப்பில் நடந்ததா? அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி ஃப்ராக்சர் தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டாருன்னா கொஞ்சம் லைவாக பண்ணுவார். அனைவருக்கும் வணக்கம். தன் கெரியரோட இப்படி ஒரு முக்கியமான படத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஷால் சாருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் போல் மகுடத்துக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய 99th ஃபிலிம். I have been a part of their journey. It's my first film with them, and I am very honored to be part of a legacy company called Super Good Films. அதுக்கு மேலே விஷால் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டிரெக்டர். ஃபஸ்ட் அவர் என்ன கூப்பிட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசித்தேன், என்ன இவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. வாஸ் எக்ஸிக்யூட்டிங் திங்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையா, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூ சி, ஒரு டைரக்டராக இருந்துட்டு அப்படியே கட் பண்ணி போய் ஒரு ஆக்டராக மாதிரி திருப்பி வந்து ஒரு டைரக்டராக இருந்து ஷார்ட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது மற்ற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒன்று. ரியலி டிஃபிகல்ட் விஷால், அண்ட் யூ மேனேஜ்ட் இட் பிரில்லியன்ட்லி. வெரி 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 இம்ப்ரெஸ்ட் வித் த வே யூ ஹவ் ஒர்க். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. த வே யூ எக்ஸ்பிளைன்ஸ் த ரோல் டு யூ. அதை அந்த ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சார் இதுதான் சார், இதுதான் சார், இப்படி இதுதான் சார், அது மைன்யூட்டாக பார்ப்பார்.